ஃபைனலி ஜனநாயகன் இந்த மாசத்துக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது. ட்ரைலர் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே ஒரு சோர்ஸுமே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னும் முக்கியமான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, படங்கள்ல இருந்து ஒரு சில தகவல்களுமே வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஊபி. ஊபின்னா அந்த ஊபி கிடையாது. உண்மைய சொல்லுப்பா. இந்த வீடியோலயாச்சும் உண்மைய சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். அதாவது ஜனநாயகனோட இஷ்யூ வந்து நம்ம டெய்லி அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரீசெண்டான வந்த அப்டேட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன். அது என்ன அப்டின்னா, கேவிஎன் புரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வாபஸ் வாங்கிட்டாங்க. வித்ட்ராவல் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து சென்சாருக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் குடுத்திருந்தாங்களா, அத வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்ப அக்யூரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ கமிஷனுக்கு வந்து படம் வந்து போயிரும். அங்க எவ்வளோ கட்ஸ் ஆகப்போகுது அப்டின்ற ஒரு கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. சப்போஸ் அந்த அவங்க சொன்ன கட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க அப்டின்னா, இந்த மாசம் 19ஆம் தேதி குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் இந்த மாசம் 28ஆம் தேதி கூட இந்த மாசம் ஃபைனலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகணும். அப்படி ரிலீஸ் ஆகல அப்படின்னா, கண்டிப்பா மே மாசம் தான் ரிலீஸ் ஆகும். சப்போஸ் தலாவோட ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாட வேண்டியதுதான். தலாவோட பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் வந்து மே 1 ரிலீஸ் ஆகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, எலக்ஷன் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி இருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால ஒரு கட்சி தலைவரோட வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரமோஷன் மாரி ஆயிரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால வந்து படம் ரிலீஸ் ஆகுமான்னு சொல்லி தெரியவே இல்ல. இந்த படம் வந்து விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், அவரு தளபதியா இருக்கட்டும், அவர் என்ன எதிர்பார்க்கறாருன்னா, எலக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. சரி கேஸ் போட்டு எப்படியும் ஜெயிச்சு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல நடக்கும். எல்லாம் நம்ம படம்னாலே அப்படித்தானே பல பிரச்சனைகள் வரும். அத தாண்டி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல நெனச்சாங்க. ஆனா இந்த தடவ ரொம்ப சிவியராவே போயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 மாசத்துக்கிட்ட ஆயிருச்சு. ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்ப வந்து பிப்ரவரி 9 கடந்து வந்து போயிருச்சு. அதனால 1 மாசம் 1 1/2 மாசம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா 19 ரிலீஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த மாசம் இறுதியில ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற நோக்குல வந்து போயிட்டு இருக்கு. கேஸ வந்து வாபஸ் வாங்குனதுனால ரிவ்யூ கமிஷன் போயிருக்கு. அதிகபட்சம் அதுலேருந்து ஒரு 2 வீக்ஸ் அல்ல 3 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதாகி வந்துரணும் அப்படின்ற மாரி தான் ஒரு இதுவுமே இருக்கு. அப்படி வந்துருச்சு அப்படின்னா, இந்த மாசம் இறுதிக்குள்ள வந்து படம் ரிலீஸ் ஆயிரும். அப்படி இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நான் சொன்ன மாரி தளபதி பர்த்டேக்குலாம் இல்ல. அதிகபட்சம் மே மாசம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் போயிட்டுருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து நம்ம எல்லா சைட்ல இருந்தும், எல்லா சமூக வலைதளங்களும் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஜனவரி இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகல. பிப்ரவரி 20ஆம் தேதி தான் அந்த படம் 19 ரிலீஸ் ஆகப்போகுது அப்படின்ற ஒரு போஸ்டரா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள்லாம் இந்த புக் மை ஷோவே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ற மாரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால அப்படின்னு போயிட்டு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு ஆல்ரெடி ப்ரமோஷன், ஹைப் எல்லாமே கிரியேட் ஆயிருந்தாலுமே, ஒரு ரீகால் பண்றதுக்காக சப்போஸ் இந்த படம் வந்து 19 ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ட்ரெய்லர் அன்கட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கான பாசிபிள் இருக்கு. அப்படின்ற விஷயமுமே வந்து போயிட்டு இருக்கு. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. மேபி இது பண்ணலாம். ஒரு கிளிம்ப்ஸ் மாரி விடுவாங்க. அது வந்து அது இல்லாம ஒரு ப்ரோமோ மாரி விடுவாங்க. ஒரு 30 செகண்டுக்கு நம்ம சன் டிவிலலாம் கூட பார்த்தீங்கன்னா, சன் டிவி படங்கள் ரிலீஸ் ஆகுற எல்லாத்துக்கும் பார்த்துருக்கோம். 10, 10 செகண்டு, 20, 20 செகண்டு, 30, 30 செகண்டு அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து சின்ன சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ப்ரோமோ மாரி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆட் வரும்போதெல்லாம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி ஒரு ரீகால் பண்றதுக்காக மேபி ஒரு ட்ரெய்லர் மாரி வந்து ட்ரை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரெய்லர் நம்ம பார்த்திருந்தோம். அந்த ட்ரெய்லர் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு, என்ன டயலாக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். இது ஒரு வேற ஒரு வெர்ஷனா அதுலேருந்து இல்லாம, ஒரு சின்னதா ஒரு டீசர் மாரியோ, ஒரு ட்ரெய்லர் மாரியோ விடுவாங்க அப்படின்ற மாரி சொல்லப்படுது. மேபி அந்த ப்ரோமோ வரதுக்கான பாசிபிள் அதிகமா இருக்கு. ட்ரெய்லரா வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் தெரியல. ஆனா வந்து ஒரு ப்ரோமோ மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா விடுவாங்க. அது பாசிபிள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மாரிலாம் படம் இருக்க போகுது. ஒரு டயலாக்கோடயோ, இல்ல ஒரு சாங் ப்ரோமோ மாரியோ, அந்த மாரி வந்து விடுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே அதிகமா இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம, இந்த படம் சப்போஸ் இப்ப ரிலீஸ் ஆகறதுக்கு இன்னொரு பிரச்சனைகள் என்ன அப்டின்னா, இப்ப 10த், 12த், 11த் இவங்க இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பப்ளிக் வந்து போயிட்டுருக்கு. ஆனுவல் எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு. அதனால எதுவும் அடி வாங்கும் அப்டின்ற ஒரு நோக்குலயுமே பார்க்கப்படுது. ஏன்னா, இப்ப ஆல்மோஸ்ட் பிப்ரவரி எண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லலாம் வந்து ஃபுல்லா வந்து படிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு ஆனுவல் எக்ஸாம்க்காக படிக்க சொல்லிருவாங்க. அது பப்ளிக் ஆரம்பிச்சுச்சு அப்டின்னா, அதுக்காக வந்து ஃபுல் ஃபோர்ஸ் வந்து எல்லாம் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல படம் விடும்போது எதுவும் வசூல்ல அடி வாங்குமோ அப்படின்றதையும் பார்க்கணும் அவங்க. அடுத்து எலக்ஷன் கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகளும் வந்து ரொம்ப தீவிரமா வந்து தொடங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வந்து இது விட்டாங்க அப்படின்னா, எதுவும் அடி வாங்குமா அப்படின்ற ஒரு நோக்கலையுமே பார்க்கணும். அதனால வந்து அதெல்லாம் வந்து
கருத்தில் இவங்க கொள்ளுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. இல்ல எப்போ வந்தாலும் இந்த படம் வந்து நல்லா வசூல் பண்ணிடும். நல்லா ரிலீஸ் ஆனா போதும் அப்படின்ற ஒரு நோக்குல இருந்தாங்க அப்படின்னா, ரிலீஸ் பண்ணா போதும் இப்ப அப்படின்னா, கண்டிப்பா இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு தான் தோணுது. நீங்க சொல்லுங்க. உங்கள பொறுத்தளவு இந்த படம் வந்து இந்த மாசம் இறுதியில ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.